Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரெசிபி ரொம்ப சூப்பரான ஒரு சன்னா மசாலா தான். எப்பவுமே நான் ஒரு ரெசிபி போஸ்ட் பண்றப்ப மெயினா என்ன விஷயம் பாப்பேன்னா preparation method ரொம்ப ஈஸியா இருக்கணும். இன்னொன்னு ingredients வந்துட்டு ரொம்ப நிறைய தேவைப்படாம சிம்பிளா இருக்கிற மாதிரி பாத்துக்குவேன். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான இந்த சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நீங்க எடுக்கிறப்ப வெங்காயத்தை விட தக்காளியோட அளவு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. கொண்டக்கடலையை நான் நேத்தே வந்து ஊற வச்சிட்டேன். குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது ஊர்னது அப்படினா தான் வெந்து நல்ல சாஃப்ட்டா வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹாட் வாட்டர் ஊத்தி ஊற வைக்கறாங்க. இன் கேஸ் உங்களுக்கு டைம் இல்ல அப்படினா நல்ல ஹாட் வாட்டர்ல அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 hours ஆது ஊறணும். எடுத்து வச்ச வெங்காயம் தக்காளியை ரஃபா சாப் பண்ணி எடுத்துட்டேன். சாப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பங்கு வெங்காயத்துக்கு 3/4 பங்குக்கு கொஞ்சம் கூட தக்காளி இருந்தா போதும். தக்காளி கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா அந்த கிரேவியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இது ரெண்டுத்தையும் நாம இப்ப தனித்தனியா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்டா அரைக்காம நான் வந்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்குவேன். இந்த மாதிரி அரைக்கிறப்ப அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் வெங்காயம் தக்காளியை ரொம்ப ஸ்மூத் பேஸ்டா அரைச்சிருவாங்க. இன் கேஸ் நீங்களும் அந்த மாதிரி தான் பண்ணுவீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்மூத்தா அரைக்காம இந்த மாதிரி டெக்ஸ்சர்ல அரைச்சி செஞ்சு பாருங்க. கிரேவியோட டேஸ்ட் அண்ட் கன்சிஸ்டன்சில நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். வெங்காயம் தக்காளி அரைச்சாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தாங்க. இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் வந்துட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, பிளாக் கார்டமம், அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனைஸ் எடுத்திருக்கேன். மசாலா வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு எவரெஸ்ட் சன்னா மசாலா, அது கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் எடுத்துக்கிட்டேன். கொரியாண்டர் பவுடர் நான் வந்துட்டு ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி கொஞ்சமாக வீட்லேயே மல்லியை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுக்குவேன். அந்த மாதிரி செய்கிறப்ப நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸை எண்ணெயில் லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். நான் வீட்டுக்கு செய்கிறப்ப 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குவேன். சப்போஸ் கெஸ்ட் யாரும் வராங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்குங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸை லோ டு மீடியம் ஹீட்டில் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஹீட் அதிகமாக இருந்தது அப்படின்னா டக்குன்னு கருத்துடும். ஹீட் கம்மியாக வச்சு நம்ம செய்கிறப்ப நல்ல ஒரு வாசனை வரும் ஸ்பைசஸ்லேருந்து வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்து சாட்டே பண்ணிக்கலாம். இதை நான் கையில் சாப் பண்ணலை, மிக்சியில் தான் அரைச்சேன். நல்ல பல்ஸ் மோடில் ஒரு 3 to 4 டைம்ஸ் அரைச்சோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்சரில் அரைப்படும். இப்போ நாம் மீடியம் ஹீட்டில் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கி ஓரளவு டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இது வீட்டில் செஞ்சது தான். இதோட ரெசிபி நான் லிங்க்கில் ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. நம்ம தாராளமாக வீட்டில் அரைச்சி 10 நாள் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். அதோட வாசனையோ டேஸ்ட்டோ மாறாது. இஞ்சி பூண்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் இது கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி வதக்கும் போதே ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மசாலா பவுடர்ஸையும் இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் போட்டு வதக்கணும்னு தேவை கிடையாதுங்க. 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கணும் அப்படின்னாலே போதும். ஏன்னா நம்ம இதை திரும்ப குக் பண்ண போகிறோம். குக் பண்ணுறப்ப அதோட ரா ஸ்மெல் போயிடும். மசாலாவை தக்காளி கூட சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க கொண்டக்கடலையை 2லேருந்து 3 வாட்டி சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு இது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நாம வேக வச்சு எடுத்துக்க போறோம். கொண்டக்கடலையை நான் தனியா வேக வச்சு சேர்க்கல, இந்த மசாலா கூடவே சேர்த்து வேக வைக்கிறேன். அந்த மாதிரி வேக வைக்கிறப்ப அந்த கடலையோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு, 1 டம்ளர் தண்ணி சேர்த்து மீடியம் ஹீட்ல 5லேருந்து 8 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா திரும்ப கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு. இதை நாம் இப்போ மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மேஷ் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் திரும்ப ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடுவோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதோட டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா உப்பு காரம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா 2 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ் கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ட் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கிறப்பவே பேரலாக சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுட்டோம் அப்படின்னா சுட சுட சப்பாத்தியோட சன்னா மசாலா சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஹெல்தியான ஒரு கிரேவி இது. நீங்கள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறது அப்படின்னாலும் நல்ல ஃபீலிங்காக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் எந்த டைம் வேணாலும் எடுத்துக்கலாம்.
இந்த சன்னா மசாலா ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட மற்ற ரெசிபி வீடியோஸும் பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை.